வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யூதா கோத்திரத்தின் சிங்கம் அவர் ஜெயித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது அவர் ஜெயம் கொண்டிருக்கிறவர், அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு சிங்கத்தை பற்றி கூட எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, சாத்தான் கெட்சிக்கிற சிங்கம் போல. நம்ம நிறைய பேர் சாத்தானை சிங்கம் ஆக்கி விட்டோம். உண்மையில அவன் சிங்கம் கிடையாது. சிங்கம் போல வேஷம் போட்டு கொண்டு ஏமாற்றுவான். உண்மையான சிங்கம் யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு. அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஏமாற்றுகிற சிங்கம் போல வேஷம் போட்டு வருகிற சாத்தானை சிலுவையிலே ஜெயம் கொண்டிருக்கிறார். எதற்காக? உங்களுக்கு ஜெயம் கொடுக்க. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஜெயம் வேண்டும், ஒரு வெற்றி வேண்டும்ல, அந்த வெற்றியை கொடுக்க அவர் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்காக. உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, பிசினஸ்ல, ஊழியத்துல, நீங்க செய்கிற காரியத்துல வெற்றியை பார்க்க போறீங்க. விசுவாசத்தோடு சொல்லுங்க, யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு, நீர் ஜெயித்திருக்கிறபடினால் எனக்கு ஜெயம் தருகிறீர் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிற போராட்டத்தை சந்திக்கிற காரியத்தில் ஜெயத்தை காண்பீர்கள். இன்றைக்கு ஒரு மாற்றம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆட்டுக்குட்டி இதை எதை குறிக்கிறது? அதுவே இயேசுதான். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி பலியாகிறதோ அதே மாதிரி சிலுவிலே நமக்காக பலியானார். யூதா கோத்திரத்தின் சிங்கம், சிங்கமும் அவர்தான். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி, அதுவும் அவர்தான். இந்த உலகத்துல சிங்கமும் ஆட்டுக்குட்டி சேர்ந்திருக்கிற பார்த்திருக்கீங்களா? சிங்கம் ஆட்டுக்குட்டியை கவிவிடும். ஒரு நாள் வரப்போகிறது, இயேசு வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் போது சிங்கமும் ஆட்டுக்குட்டி ஒன்றாய் படுத்து கொள்ளும். அப்ப சிங்கம் ஆட்டுக்குட்டியை சேதப்படுத்தாது, தீமை செய்யாது. அப்பொழுது சிங்கம் புல்லை மேயும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்துக்கு சேதம் உண்டாக்காது. மனிதர்கள் இன்னொரு மனிதருக்கு சேதம் உண்டாக்க மாட்டாங்க. இயேசுடைய ஆட்சி உலகத்துல வரும்போது அப்படிப்பட்ட ஒரு சமாதானமான, சுபிட்சமான ஆசீர்வாதத்தை உலகம் பார்க்க போகிறது. அந்த நாள் சீக்கிரம் வரப்போகிறது. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. இப்போ யூதா கோத்திரத்தின் சிங்கம் இயேசு எனக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்ற மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற யூதா கோத்திரத்தின் சிங்கமாம் இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். சாத்தானை ஜெயித்து வெற்றி சிறந்த இயேசு எனக்கு இந்த காரியத்தில் இன்றைக்கு ஜெயம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.